ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 மணி நேரம் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா மழை மிக்சியில் அரைச்சிக்கணும். வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள்னா எண்ணெய் வேணும், நல்லெண்ணெய் இருந்தாலும் ஓகே, ரீஃபண்ட் ஆயில் இருந்தாலும் ஓகே, உப்பு. இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் 3/4 கப் வெல்லம், 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். பூரண கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். 1 கப் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் இந்த அரிசி மாவை நம்ம அதில் ஊற்றிக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கட்டியாவதேன்னு பயப்பட வேண்டாம், கட்டியாக தான் ஆகும். நம்ம கைவிடாமல் கலரினே இருக்கணும். கைவிடாமல் கலரினே இருக்கணும். அப்போதான் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க, நல்ல மாவு திரண்டு ஒன்று சேர்ந்துச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு கலரணும். இப்போ என்ன பண்ணிடலாம், மாவை நல்லா கலரியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு வானலை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். வெல்லம் எடுத்துக்கோங்க. சில பேர் பாவு மாதிரி எடுத்து பாகு எடுக்க வேண்டாம், வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு போடுவாங்க. நான் அப்படியே போடுறேன். இதில் எதுவும் இருக்காது. ஏலக்காய் 1 இடித்து இதிலே போட்டுக்கிட்டேன். தண்ணி எந்த கப்பில் 1/4 வாசி தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ தேங்காய் உள்ள சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு தட்டு போட்டு மூடினாலும் அது உங்க விருப்பம் தான். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கிட்டோம். உள்ள பூரணம் வைப்போம் இல்லைங்களா, அது உருண்டையா நான் உருட்டிக்கிட்டேன். இப்போ மாவை ரெடி பண்ணியாச்சு. மாவை நல்லா பிசைஞ்சிட்டு கையில் எண்ணெய் தடவிக்கணும். நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த உருண்டைக்கு ஒரு உருண்டை இந்த சைஸ்னால் இது டபுளாக நம்ம எடுக்கணும் மாவை. அப்போது இந்த சைஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 உருண்டை இல்லைங்களா, அப்போ இந்த 2 உருண்டை இந்த சைஸில் இருக்குது. அப்போ இந்த டபுளாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு மாவு நல்லா உருட்டிக்கணும். உருட்டிட்டு கையில் வச்சு தட்டணும் மெலிசா. இப்போ நம்ம பூரணத்தை இதுக்குள்ள வச்சிடலாம். சரிங்களா? வச்சுட்டு கட்டிட்டு இதை மூடிடலாம்.
ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அதில் நான் வச்சுட்டேன். இப்போ இந்த மாடல் செஞ்சாச்சு. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் வச்சுட்டு ஒரு கொழுக்கட்டையாக உள்ளே வச்சிடுறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு, கரெக்டாக 10 நிமிஷம் போதும், கொழுக்கட்டை வெந்துடும். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.